அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங் 2 ஆர் அட்வான்ஸ் ஃபைனான்ஷியல் அக்கவுண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்க்கலாம். யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் சப்ஜெக்ட் கோட் இஸ் BYA 2A, கிளாஸ் இஸ் பிகாம் சிஎஸ்சி, சாப்டர் இஸ் பிரான்ச் அக்கவுண்ட்ஸ். அதாவது பிரான்ச் அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து பார்ப்போம். இன் ஏப்ரல் 2014 பார்ட் பி, அதாவது ஏப்ரல் 2014ல கேட்டிருக்கக்கூடிய ஒரு 5 மார்க் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் இஸ் 13. த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ரிலேட்ஸ் டு வெள்ளூர் பிரான்ச். ஸோ கீழே கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து வெள்ளூர் பிரான்ச்சோட டீடைல்ஸ் தான். ஸோ இந்த டீடைல்ஸை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பிரான்ச் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து ஓப்பனிங் ஸ்டாக்னு எப்படி தெரியும் அப்படின்னா, ஸ்டாக் ஆன் ஃபர்ஸ்ட், ஏதாவது 1 ஜான்வரி இல்லை 1 ஏப்ரல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஸ்டாக் ஆன் 1 ஜான்வரி 2010 வந்து ஒரு 11,200 இருக்கு. டேட்டாஸ் அதே மாதிரி 1/1/2010 ஒரு 6,300. குட்ஸ் சென்ட் டு பிரான்ச் ஒரு 51,000. சேல்ஸ் அட் பிரான்ச் கேஷ் சேல்ஸ். கேஷ்னு கொடுத்துருக்காங்கன்னா கேஷ் சேல்ஸ், கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ். ஸோ செப்பரேட் அமௌண்ட் வந்து கேஷ் சேல்ஸ், கிரெடிட் சேல்ஸ். அடுத்தது கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் த ரெண்ட். அப்போ கேஷ் வந்து பிரான்ச் வந்து இன்கேஸ் ரெண்டலில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெண்ட் அமௌண்ட் பே பண்ணுறதுக்காக ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கேஷ் வந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் சேலரிஸ். அப்போ பிரான்ச் ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுக்கறதுக்காக ஹெட் ஆஃபீஸ் வந்து பிரான்ச் ஆஃபீஸுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணியிருக்காங்க, அனுப்பிச்சிருக்காங்க. அடுத்தது கேஷ் சென்ட் டு பிரான்ச் ஃபார் பெட்டி கேஷ். அப்போ பிரான்ச்சோட டே டு டே எக்ஸ்பெண்டிச்சருக்காக ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு பணம் வந்திருக்குது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் பை த பிரான்ச் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் வந்து அவங்க கிரெடிட் சேல்ஸ் பண்ண குட்ஸ்க்கு அந்த கஸ்டமர் கிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க, கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு 41,200. அடுத்தது வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டெட்டார்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது ஸ்டாக் ஆன் 31st March 2010, அதாவது தட் இஸ் கால்டு க்ளோசிங் ஸ்டாக்னு எடுத்துப்போம். அப்போ க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒரு 13,600 இருக்குது. ஸோ இதுதான் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி we have to prepare the branch account for the year 2010. ஸோ எப்படி வந்து நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம், பிரான்ச் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம கால்குலேஷன் ஆஃப் க்ளோசிங் டேட்டாஸ், எதுக்காக நம்ம க்ளோசிங் டேட்டாஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட வந்து ஓப்பனிங் டேட்டாஸோட வேல்யூ மட்டும்தான் இருக்கும். அதனால நம்ம வந்து க்ளோசிங் டேட்டாஸோட வேல்யூ கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி டேட்டாஸோட க்ளோசிங் பேலன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வி ஹவ் டு ப்ரிப்பேர் த பிரான்ச் டேட்டாஸ் அக்கௌண்ட், பிரான்ச் டேட்டாஸ் லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இது லெட்ஜர் ஃபார்மேட்டில் டெபிட் சைடில் டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் இருக்கும், கிரெடிட் சைட்லேயும் அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸ் வந்துருக்கும். யூஸ்வலாக வந்து அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ், அசட் சைடில் இருக்கக்கூடிய ஐட்டத்தோட ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே கம்பல்சரி டெபிட் சைடில் தான் வரணும். ஸோ அந்த ஃபார்மேட் படி ஃபர்ஸ்ட் வந்து பேலன்ஸ் பிராட் டவுன், அதாவது டெட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ், இது நம்ம கிட்ட கொஸ்டினில் வந்து இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து டேட்டாஸ் ஆன் 1/1/2010 அப்படின்னா, அதாவது ஓப்பனிங் டேட்டாஸ் இருக்கும், அது 6,300. இதை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது சேல்ஸ் அட் பிரான்ச் சேல்ஸ்ல வந்து கிரெடிட் சேல்ஸ் எடுத்துக்கலாம். கேஷ் சேல்ஸ் வந்து நம்ம அடுத்த கேட்டகரிஸ்க்கு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நம்ம க்ளோசிங் டேட்டாஸ் கால்குலேஷனுக்கு கிரெடிட் சேல்ஸ் நம்ம 39,000 அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பிரான்ச் டேட்டாஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்ல 1/1/2010, அதாவது அந்த இடத்துல டேட் கொடுத்துருப்பாங்க நம்ம கிட்ட, டேட்டாஸோடைய டேட்டு. ஸோ அந்த டேட் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டு இதுக்கு பேர் வந்து பேலன்ஸ் பிராட் டவுன். பேலன்ஸ் பிராட் டவுன் அப்படின்னாலும் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான், ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் டேட்டாஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ நமக்கு தெரியல அப்படின்னா வேணும் நம்ம ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணிக்கலாம். த அமௌண்ட் இஸ் ருபீஸ் 6,300 கொஸ்டினில் இருக்கும், அது நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கு அடுத்தது சேல்ஸ், பிரான்ச் சேல்ஸில் வந்து கிரெடிட் சேல்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு 39,000 கொஸ்டினில் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் போட்டுருவோம். இப்போ அதுக்கடுத்தது வந்து கொஸ்டினில் நம்ம கிட்ட வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிட்ட கொஸ்டின்ல வந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் 41,200, இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கிரெடிட் சைடில் பை கேஷ்னு போட்டுப்போம். இன்கேஸ் வந்து செக்காக வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா பை பேங்க்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இன்கேஸ் கேஷாக வாங்கினதுனால பை கேஷ்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக எப்போவுமே வந்து கேஷ் வந்து ரிசீவ் ஆகுது அப்படின்னா ரிசிப்ட்னா பை அப்படி சொல்லிட்டு பை கேஷ் இல்லை பை பேங்க்னு வரும். இன்கேஸ் பேமெண்ட் ஆகுது அப்படின்னா டு கேஷ் இல்லை டு பேங்க் அப்படி சொல்லிட்டு டெபிட் சைடில் வந்துடும். ஸோ இப்போ கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் டேட்டாஸ் வந்து ஒரு 41,200, அதை நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ மென்ஷன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும்.
இப்போ நம்ம டெபிட் சைடில் வந்து 45,300 தான் இருக்கும். கிரெடிட் சைடில் 41,200 இருக்கும். அப்போ நமக்கு டிஃபரன்ஸ் பார்க்கும்போது 45,300ல 41,200 போயிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் வந்து 4,100 வந்து கிரெடிட் சைடில் பேலன்ஸ் காமிக்கும். ஸோ தட் இஸ் கால்டு க்ளோசிங் பேலன்ஸ். அதை நம்ம க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸ் அப்படின்ற கேட்டகரிஸில் நம்ம எடுத்துப்போம். அப்போ 1st January அப்படின்றது ஓப்பனிங் டேட் அப்படின்னா அட் த எண்ட் ஆஃப் த இயர் வந்து 31st December இருக்கும். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது எந்த கேட்டகரிஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா இட் இஸ் டிபெண்டன்ட் பிரான்ச் டேட்டா சிஸ்டம். டிபெண்டன்ட் பிரான்ச் டேட்டா சிஸ்டம் அப்படின்ற கேட்டகரிஸில் கேட்டிருக்கிறாங்க. அதே மாதிரி வென் குட்ஸ் ஆர் சென்ட் டு பிரான்ச் அட் காஸ்ட் ப்ரைஸ், ரெண்டு ப்ரைஸ் வந்து இருக்கும், இன்வாய்ஸ் ப்ரைஸ் அண்டு காஸ்ட் ப்ரைஸு. இதில் நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ், அதாவது ஹெட் ஆஃபீஸ் வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்ல வந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட்ல இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். அதாவது வெள்ளூர் பிரான்ச் அக்கௌண்ட்ஸு இதுவும் லெட்ஜர் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ டெபிட் சைடில் டேட் பர்டிகுலர்ஸ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிப்போம். அப்புறம் ருபீஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். கிரெடிட் சைடில் அதே மாதிரி டேட் பர்டிகுலர்ஸ் ருபீஸு. இப்போது நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா as per the format, first in opening balance of current assets எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டாக், டெட்டார்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாத்தையும் கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ எப்போவுமே அசட்டோட ஐட்டம்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே டெபிட் சைடில் தான் வரும். அப்போ ஸ்டாக்கு இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு, டெட்டார்ஸ் இதெல்லாத்தையும் நம்ம லெட்ஜரில் டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது க்ளோசிங் ஸ்டாக்கு, க்ளோசிங் டேட்டில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது வந்து க்ளோசிங் ஸ்டாக்கு. இதை நம்ம எடுத்துகிட்டு வந்து லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அப்போ இதை க்ளோசிங் ஸ்டாக்காக நம்ம எடுத்துப்போம். அடுத்தது நம்மக்கிட்ட க்ளோசிங் டெட்டார்ஸ் வந்து இல்லை, அதுக்காக தான் நம்ம பிரான்ச் டெட்டார்ஸ் அக்கௌண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதாவது பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னாலும் டெட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். இது வந்து ஒரு 4,100 இருக்கும். அப்போ இந்த 4,100 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் டெட்டார்ஸை கன்சிடர் பண்ணி இதை நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ நம்மக்கிட்ட ஆன்சரில் பார்க்கும்போது பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது ஓப்பனிங் பேலன்ஸு, ஸ்டாக்கோட ஓப்பனிங் பேலன்ஸ், டெட்டார்ஸோட ஓப்பனிங் பேலன்ஸ் எல்லாமே டெபிட் சைடில் வந்தது. அந்த ரெஸ்பெக்டிவ் டேட் வந்து டேட் காலத்துலேயும் வந்துடும். அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ், பேலன்ஸ் கேரி டவுன் அப்படின்னாலும் க்ளோசிங் பேலன்ஸ் அப்படின்னாலும் ஒன்று தான். அப்போ ஸ்டாக்கோட க்ளோசிங் பேலன்ஸ், டெட்டார்ஸோட க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம இங்கே கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். அந்த ரெஸ்பெக்டிவ் டேட் 31/12/2010 அப்படின்றது இங்கே வந்துடும். ஆக்சுவலாக இந்த இடத்துல டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. 31/12 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். அப்போ இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைட்லையும் க்ளோசிங் பேலன்ஸ் கிரெடிட் சைட்லையும் வந்துடும். இதுக்கு அடுத்த கேட்டகரிஸ் வந்து டெபிட் சைடில் என்ன வரும்னு பார்ப்போம். டெபிட் சைடில் ஃபஸ்ட்டு குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், அதாவது ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸுக்கு வந்திருக்கக்கூடிய குட்ஸ் டெபிட் சைடில் வந்துடும். அதுக்கடுத்தது எல்லா பேமெண்ட்டும் வந்துடும். பேமெண்ட் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எதெல்லாம் அமௌண்ட் வெளியில் போதோ அது எல்லாமே பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து வெளியில் போதோ அது எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பிரான்ச் ஆஃபீஸுக்கு இருக்கக்கூடிய செலவுகள், ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸுக்கான செலவுக்கான காசு ஏதாவது வந்துருக்குது, இல்லை பிரான்ச் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அது எல்லாமே வந்து டெபிட் சைடில் வந்துடும். அப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் இருக்கும். கேஷ் சென்ட் டு பிரான்ச் அப்படின்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்சுக்கு வந்திருக்குது, அது பிரான்ச்சுக்கான ரெண்ட் பே பண்ணுறதுக்கு. அடுத்தது பிரான்ச்சோடைய எம்ப்ளாய்க்கு சேலரி கொடுக்கறதுக்காக ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பணம் வந்துருக்கு, அது செலவு கொடுத்துருக்குறாங்க, பேமெண்ட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது பெட்டி எக்ஸ்பெண்டிச்சர், பிரான்ச்சோடைய டே டு டே எக்ஸ்பெண்டிச்சர் செலவு பண்ணுறதுக்காக ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பணம் வந்திருக்கு, அப்போ அந்த செலவு செஞ்சுருக்கிறாங்க, அப்போ இதுவும் ஒன் ஆஃப் த பேமெண்ட் தான். அப்போ இது எல்லாமே நம்ம டெபிட் சைடில், இதெல்லாம் கொஸ்டினில் இருக்கும், எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் கொஸ்டினில் இருக்கும். கேஷ் அண்ட் டு பிரான்ச் ஃபார் ரெண்ட்டு, கேஷ் அண்ட் டு பிரான்ச் ஃபார் சேலரிஸு, பிரான்ச் ஃபார் பெட்டி கேஷு, இது எல்லாத்தையும் நம்ம டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். என்னென்னா ஆல் ஆர் பேமெண்ட்ஸ், இது எல்லாமே பேமெண்ட்டு, அதனால் டெபிட் சைடில் வந்துடும். அதே மாதிரி கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ்ன்றது வந்து டெட்டார்ஸ் லெட்ஜர் அக்கௌண்ட்லேயும் வரும், பிரான்ச் லெட்ஜர் அக்கௌண்ட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். இது ரெண்டு இடத்துல வரும். அப்போ கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டார்ஸ் வந்து நம்ம கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து குட்ஸ் சென்ட் டு பிரான்ச், இது வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச் ஆஃபீஸ்க்கு வந்திருக்குது, இதுவும் டெபிட் சைடில் வந்துடும். இதை எடுத்துகிட்டு வந்து டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிடுவோம். ஸோ இப்போ அதே மாதிரி எல்லாமே மென்ஷன் பண்ணியாச்சு. பேமெண்ட் எல்லாம் டெபிட் சைடில் வந்துடுச்சு. கேஷ் சேல்ஸ் வந்து நம்ம கொஸ்டினில் இருக்குது, அங்கே கேஷ் சேல்ஸு. அப்போ கிரெடிட் சேல்ஸ் வந்து பிரான்ச் லெட்ஜருக்கு போயிடுச்சு, கேஷ் சேல்ஸ் வந்து இங்கே வந்துடும். டெட்டாஸுக்கு போயிடுச்சு, கேஷ் சேல்ஸ் வந்து பிரான்ச் லெட்ஜருக்கு வந்துடுச்சு கிரெடிட் சைடில். கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் டெட்டாஸ் மட்டும் ரெண்டு தடவை வந்திருக்கும் ரெண்டு அக்கௌண்ட்டில், அதையும் கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது கிரெடிட் சைடில் 83,900 இருக்குது, டெபிட் சைடில் அமௌண்ட் வந்து 73,500 இருக்குது.
அப்போ நம்ம இப்போ டேலி பண்ணி பார்க்கலாம். அப்போ கிரெடிட் சைடில் 83,900, டெபிட் சைடில் 73,500. இப்போ நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம்னா டெபிட் சைடில் ஒரு 10,400 வந்திருக்கும். தட் இஸ் கால்டு ஜெனரல் ப்ராஃபிட் ஆர் பிரான்ச் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அதாவது இந்த பிரான்ச் ப்ராஃபிட்னு இருக்கும். இந்த பிரான்ச் ப்ராஃபிட்டை வந்து நம்ம ஜெனரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான்.